என்கிட்ட வர்ற கவிஞர்கள் கொஞ்சம் நொந்தே போயிடுவாங்க. என்னங்க இவ்வளவு கரெக்ஷன், விஜய்லாம் ஓடி போயிட்டார். ஓகே, இனிமே என்னால் எழுத முடியாது சார்னு போயிட்டார். பாடல்ன்றப்போ ஒரு இயக்குனரோட ஈடுபாடு 100% உள்ளுக்குள்ளே இருக்கணும். உங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். எனக்கு வந்து பாடலில் அந்த பாடலில் நான் என்ன கடத்த நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது எதனால் அந்த யோசனைகள் அதிகமாக வந்தது அப்படின்னா, சில திரைப்படங்களில் பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்திரிச்சு போயிடுவாங்க. எந்திரிச்சு போய் வாஷ்ரூம் போயிட்டு இல்லை தம் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 30 லட்சம் செலவழித்து ஒரு பாட்டு எடுக்கிறோம். அந்த பாட்டை பார்வையாளன் பார்க்காம எந்திரிச்சு போகிறோன்னா அது ஒரு டைரக்டரோட ஈடுபாட்டோட தோல்வி அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ அதனால் என்ன ஒன்று, பெரும்பாலும் பாடல்களை ஆடியன்ஸை எப்படி உட்கார வைக்கிறது, அது சரியான சூழலில் வரணும். அந்த சூழலில் வந்தாலும் அந்த காட்சிகள் அவனுக்கு ஏற்கனவே பார்த்ததாவோ அயற்சி அடையாமலோ இல்லை ஏதாவது புதுசாகவோ இல்லை அதை எங்கேயா ரசிக்கிற மாதிரியோ இருந்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க, சில பேர் மியூசிக்கில் பண்ணுவாங்க, சில பேர் டான்ஸில் பண்ணுவாங்க, சில பேர் காஸ்டியூமில் பண்ணுவாங்க. இப்படி ஏதோ ஒன்றை பார்க்க வைப்பாங்க. பார்க்க வைக்கிறதுக்கு மெனக்கெடுவாங்க. இப்போ சங்கர் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போனாலும் ஃபுல்லாக கலர் அடிச்சு விட்ருவார். அது ஒரு ஒரு அங்கே இருக்கிற பானை சட்டி குதிரை முதல்ல எல்லாத்துலேயும் ஒரு கலர்ஸ் இருக்கும். அது ஒரு ஈடுபாடு, ஒரு பார்க்க வைக்கிற, ஒரு பிரமிப்பிக்க வைக்கிறது. அது மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு பாடல்களையும் மியூசிக் கம்போசிங்லேருந்து வரிகள் சூஸ் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வர்ற கவிஞர்கள் கொஞ்சம் நொந்தே போயிடுவாங்க. என்னங்க இவ்வளவு கரெக்ஷன், விஜய்லாம் ஓடி போயிட்டார். ஓகே, இனிமே என்னால் எழுத முடியாது சார்னு போயிட்டார். அப்புறம் திருப்பி கூப்பிட்டு உட்கார வச்சு மாற்றின வரிகள் 2 வரிகள் இருக்குது. அப்படிலாம் நாங்கள் ஒரு 100 முறை செக் பண்ணுவோம்.